ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் ஒயிட் பாஸ்தா பிடிக்கும்? ஒயிட் பாஸ்தா செஞ்சுருக்கேன், சாப்பிட வாங்க. ஈஸியாக ஒயிட் பாஸ்தா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு, பூண்டு கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு 6-7 பல், 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு, மைதா 2 ஸ்பூன் போட்டு அந்த வெங்காயத்திலே நல்லா மிக்ஸ் பண்ணி, பால் 1 லிட்ரு ஊற்றி, ஒரு சொம்பு அது கூடயே தண்ணி ஊற்றி, இந்த பாஸ்தாவை ஹாட் வாட்டரில் போட்டு அப்படியே எடுத்து வடிகட்டி அந்த பாலில் இந்த பாஸ்தா போட்டு, காஞ்ச மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் மேலே சீஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டி பாப்பாங்க எல்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாஸ்தா வேணும்னா எங்கள் வீட்டில் வாங்க சாப்பிட்றதுக்கு. பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மைதா போட்டிருக்கிறதுனால நல்லா கெட்டியாக ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கோங்க. நான் செய்யும் போதே காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ்க்கெலாம் ஒரு பூஸ்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பால் ஊற்றினாலும் குடிச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஒயிட் பாஸ்தா. சூப்பர் சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் ஒயிட் பாஸ்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி செய்ய சொன்னாலும் உங்களுக்கு நான் நேரில் செஞ்சு காட்டுறேன். நேரடியாக வீடியோ மூலமாக செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் சாப்பிட்டு இந்த டேஸ்ட்டை அனுபவிக்கக்கூடாது, நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாய். என்ன என்னாச்சு?